டாக்ஸிக்னா என்னன்னா நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கவே முடியாது. எப்படா பிச்சுக்கிட்டு வரணும்னு தோணும், எப்படா தியேட்டர் விட்டு வெளில வரலாம் அப்படிங்கறத அவன் முன்னாடியே பாத்துருக்கான். அதனாலதான் டாக்ஸிக்னு பேர் வச்சிருக்கான். அவன் டாக்ஸிக்னு பேர் வச்சது இல்லாம டார்ச்சர்னு பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க 3 மணி நேரம் 5 நிமிஷமும். ரொம்ப மட்டமா இருந்தது. கேஜிஎஃப்ல சேர்த்து வச்சது அப்படியே இதுல காலி பண்ணிட்டாரு. இதுல ஹீரோ கேரக்டர் தான் செம்ம மட்டமான கேரக்டர். அதுவே தலைவலிக்கு தலைவா. ஒரு ஃபைட் 2 ஃபைட்னா பரவாயில்ல, ஏகப்பட்ட ஃபைட்டு. அந்த ஃபைட் எதுக்கு வருது, ஏன் வருதுன்னே தெரியல, எதுக்கு கொள்றாங்கன்னு தெரியல. ஒரு ஃபைட் 2 ஃபைட் எலிவேட்டிங்கா இருந்தா ஓகே. இப்போ ஃபைட் எப்படா வரும்னு எதிர்பார்க்கறது இருக்குல்ல, ஆனா ஃபைட் வரப்போகுதுன்னு பயம் வந்துருச்சு. அந்த மாதிரி தான் இருக்கு. டாக்ஸிக்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா, டாக்ஸிக்னா என்னன்னா நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கவே முடியாது. எப்படா பிச்சுக்கிட்டு வரணும்னு தோணும், எப்படா தியேட்டர் விட்டு வெளில வரலாம் அப்படிங்கறத அவன் முன்னாடியே பாத்துருக்கான். அதனாலதான் டாக்ஸிக்னு பேர் வச்சிருக்கான். அவன் டாக்ஸிக்னு பேர் வச்சது இல்லாம டார்ச்சர்னு பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க 3 மணி நேரம் 5 நிமிஷமும். ஆடியன்ஸ் மட்டும் இல்ல, அந்த படத்தை திருப்பி சென்சார் கொடுத்தாங்க பாரு, அவங்களே டார்ச்சர் தான் பண்ணிருப்பாங்க. பரவாயில்ல போ அப்படின்ட்டு. படத்துல எதுவுமே இல்ல தலைவா. நான் திருப்பி சொல்றேன், படத்துல ஸ்டோரி இல்ல, ஸ்கிரீன் பிளே இல்ல, மியூசிக் நல்லா இல்ல, எடிட்டிங் நல்லா இல்ல, விஷுவல் நல்லா இருக்கு, யஷோட தனிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. 2 யஷ் எதுக்கு வராருன்னு யஷுக்கே தெரியாது. நீங்க யஷுக்கிட்ட பேட்டி கேட்டீங்கன்னா நான் எதுக்கு 2 டுவெல் ஆக்ட் பண்ணேன்னு அவருக்கே தெரியாது. அப்படி ஒரு கதை எடுத்து வச்சிருக்காங்க. படம் ஃபுல்லா லேக்ல தான் படமே இருக்கு. அதுதான் பிரச்சனைங்கிறேன் நானு. இப்ப ஒரு 2 படம் எடுத்தோடனே நான் ரைட்டிங்ல ஒர்க் பண்றேன். நீங்க அப்படி ஒர்க் பண்றீங்கன்னா சுவாரஸ்யமா ஆடியன்ஸை உட்கார வைக்கிற மாதிரி ஒர்க் பண்ணணும். அவரையே திருப்பி இந்த படத்தை வந்து அவரு திருப்பி போட்டு பாப்பாரான்னு கேட்டா போட்டு பார்க்க மாட்டாரு. ஏன்னா ஏன்னு கேட்டா அதான் டாக்ஸிக் இருக்குல்ல, எனக்கு அந்த டாக்ஸிக் பிடிக்காதுன்னு போயிடுவாரு. ஏன்னா அவருக்கே பிடிக்கலங்கிறப்ப நமக்கு எப்படி பிடிக்கும்? இதுல பார்க்கவே தோணலங்கிறதான் தலைவா பிரச்சனையே. மறுபடியும் எப்படி பார்க்க தோணுதுன்னா அதான் பார்க்கவே தோணலங்கிறேன் நானு. அதுல யஷ் இருந்தா என்ன, புஷ் இருந்தா என்ன, எதுவுமே பார்க்க தோணல. உண்மையை நான் சொல்றேன், கேஜிஎஃப் நம்பிலாம் வராதீங்க. கேஜிஎஃப் ஏன் ஜெயிச்சிச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா பேக்ரவுண்ட்ல வர பின்னாடி வர ஸ்கோரா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், அம்மாவோட சென்டிமெண்டா இருக்கட்டும், அந்த தங்கத்துக்காக அந்த டெரிட்டியை நீ கைப்பற்றணும்னு அவங்க சொல்ற விதமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பாக இப்ப வந்து காப்பாத்துவாங்க, இப்ப வந்து அதை கைப்பற்றிடுவாங்க, இப்ப வந்து அந்த ராஜ்யத்தை அமைப்பாங்கன்னு தோணுச்சு. அந்த படத்துல அப்படி எதுவுமே இல்லை, எல்லாமே குப்பையா இருக்கு. படத்துல ஒரு ட்ரையாங்கிள் தான் கதையை. என்ன தெரியுமா? எடுத்தோடனே சுடுறாங்க, குடிக்கிறாங்க, பொண்ணுகள்ட்ட போறாங்க, சுடுறாங்க, குடிக்கிறாங்க, பொண்ணுகள்ட்ட போறாங்க. இதே தான் அந்த ரிப்பீட். இந்த எஸ் ஏ சூர்யா சொல்லுவாரு தெரியுமா, அதே ரிப்பீட்டை தான் படம் 3 மணி நேரம் 5 நிமிஷம் பண்றாங்க. அப்படி படம் ஜெயிக்கும். 3 ஹீரோயின் எதுக்கு வச்சிருக்காங்க 3 மணி நேரத்துக்கு? உண்மையை ஓப்பனா சொல்லணும்னா 3 ஹீரோயின்ல நயன்தாரா வந்து அக்காவா நடிக்கிறாங்க. ஓகேங்களா, அவங்கள விட்டுருங்க. மத்தபடி இருக்கிற எல்லாருமே யஷ் போறாரு, அவங்களோட குடும்பம் நடத்துறாரு, குழந்தை வருதுங்கிறாரு, அதுக்கு அடுத்து இந்த பக்கம் வந்து குடிக்கிறாரு, டென்ஷன் ஆகி அதுக்கு ஒரு டைலாக் வேற சொல்றாரு. இதெல்லாம் கொடுமை. ரைட்டிங் கேவலமா இருக்கு. இப்பெல்லாம் டைலாக் நான் எழுதி சத்தியமா சொல்றேன், பார்த்ததே கிடையாது தமிழ் சினிமாவில். மிஞ்சிருவாங்க போல எல்லாத்தையும். நயன்தாரா எதுக்கு வேஸ்டா இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி இந்த படத்தை நடிச்சாங்கன்னு எனக்கே தெரியல சத்தியமா. வாய்ஸ் அதுக்கு மேல கேவலமா இருக்கு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு தனிப்பட்ட முறை பெர்ஃபார்மன்ஸ் வேற, நான் அதை தப்பு சொல்ல மாட்டேன். யஷோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, அதெல்லாம் ஓகே, விஷுவலா ஓகே. மத்தபடி நீங்க ஸ்டோரிக்குள்ளார ஒரு கனெக்ஷன் வரணும்ல, அது எதுவுமே இல்ல தலைவா. எப்படி படம் ஜெயிக்கும்? அதான் வெறும் ஹீரோயிசத்தை மட்டும் நம்பி ஒரு படத்தை எப்படி ஜெயிக்க வைக்க முடியும்? நீங்க சொல்லுங்க பாக்குறேன். ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு, ஒரு 600 கோடி ரூபா போட்டு எடுக்கிறீங்க. நீங்க 20 கோடி எடுங்க, 200 ரூபாய்க்கு படம் எடுங்க, அதெல்லாம் நான் தப்பு சொல்ல வரல. எடுக்கிற காசுக்காச்சும் ஒர்த்தா இருக்கணும், கொஞ்சமாச்சும் நியாயமா இருக்கணும்ல. அது எதுவுமே இல்லை. டைரக்டர் டச்சே பண்ணலாங்கிறதான் பிரச்சனை. டைரக்டர் கொஞ்சமாச்சும் ஸ்கிரிப்ட்ல டச் பண்ணியிருந்தாருன்னா நம்ம வந்து ஒரு டச்சபிளா பேசியிருக்கலாம். ஒண்ணுமே பண்ணல தலைவா. நான் என்ன சொல்றேன்ல, குப்பையை எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு பெண்மணி இத்தனைக்கும் படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஒரு பெண்மணியோட ஆங்கிள் அவங்க பாத்துருந்தா கூட ஓகே. இப்ப சுதா கொங்காரா ஒரு படம் எடுக்கிறாங்க. சுதா கொங்காரா ஒரு பெண்மணி தான். அவங்க ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா வர்த்தபிள் மூவியா ஒரு விஷயத்த கொடுக்குறாங்கல்ல, அப்படி ஒரு வர்த்தபிள் மூவி இது கிடையாதுங்கிறேன் நான். 3 மணி நேரம் 15 நிமிஷம் எதுக்குன்னே தெரியல, வேஸ்ட். நான் தான் திருப்பி சொல்றேன், இது டாக்ஸிக். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா டாக்ஸிக், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா டார்ச்சர். டோட்டலா டாக்ஸிக் டார்ச்சரா தான் இருக்கு. பெண்களே மட்டம் தட்டுற மாதிரி தான் எழுதியிருக்காங்க. பெண்களை மட்டம் தட்டுற மாதிரி எழுதியிருக்காங்க, அதுக்கு அவங்க ஆண்களை மட்டம் தட்டுற மாதிரி ரிப்ளை பண்றாங்க. அதான் நான் சொல்றேன்ல, படம் ஃபுல்லா கிளாமர் சுத்துது. கிளாமர்னா நான் வந்து டீசென்டான வார்த்தையை போடுறேன் இங்க, ஓகேங்களா? அதோட மோசமா இருக்கு, நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தல. கிளாமர் சுத்துது. படம் ஃபுல்லா குடிக்கிறாங்க. படம் போதைப் பொருளை ஒழிக்கணுங்கிறாங்க. படத்துல ஃபுல்லா போதைப் பொருளை காமிச்சு விட்டு ஒழிட்டானா எப்படி ஒழிப்பான்? ஒருத்தனை 15 நிமிஷம் போதைப் பொருளை காமிச்சாலே அவன் அதை பிடிச்சிக்கிறான் பத்திரமா, மீதி இருக்கிறத விட்டுறான். 3 மணி நேரம் 15 நிமிஷமும் போதைப் பொருளும் பொண்ணும் காமிச்சா எப்படி? அதெல்லாம் சுத்தமா வேஸ்ட். என்ன சொல்றது, ஒரு சினிமா நாலேஜோட ஸ்கிரிப்ட் எழுதுங்க. ஸ்கிரிப்ட் 2 விஷயம் தான் படத்தை காப்பாற்றும். இது எல்லா டைரக்டர்ஸ்க்கும் நான் சொல்றேன். ஒன்னு படத்தோட கதை, திரைக்கதை, இன்னொன்னு வில்லன். இந்த 2ம் சரியில்லைன்னா அந்த படம் ஜெயிக்காது. அதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். எதுவுமே கிடையாது. படம் தப்பான வழியில இன்ஃபுளுன்ஸ் ஆகணும், இன்ஃபுளுன்ஸ் ஆகி தான் பசங்க கெடணுங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. படத்துல எதுவுமே இல்லைங்கிறதா உண்மை. நான் அதான் திருப்பி சொல்றேன், படத்துல எதுவுமே கிடையாது. 0.
டைரக்டர் என்ன சொன்னாங்கன்னா ஃபேமிலியா பார்க்கலாம், பெண்கள்லாம் பார்க்க வேண்டிய படம்னு அவங்களே ஹைப் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி உள்ள என்ன வச்சிருக்காங்க? அது ஏன்னா ப்ரொடியூசர் வந்து 600 கோடி போட்டிருக்காரு. நான் எடுத்தோடனே வந்து பட்டும் மோசமா ஒரு படம் எடுத்திருக்கேன், பார்க்கவே முடியாது, படம் ஃபுல்லா வல்கரும் கிளாமரும் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா யார் வருவா? அதனால சொல்ல வேண்டியதான், வாங்க குடும்பத்தோட வந்து ரசிக்கக்கூடிய படம் வந்து ஃபுல்லா பாருங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அவங்க தானே ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாமே அவங்க சம்மந்தப்பட்டது தானே. அதெல்லாம் இல்ல ப்ரோ. கண்டிப்பா ஓவர் கான்பிடன்ஸ்னா கேஜிஎஃப் உடைய அந்த ஒரு பில்டப்பையும் கேஜிஎஃப் உடைய அந்த ஒரு கரிஷ்மாவையும் நம்பி இந்த படத்தை எடுத்துட்டாங்க. கேஜிஎஃப் ஜெயிச்சதுக்கு காரணம் கரிஷ்மா பிளஸ் கதை, அதான் முக்கியம். இங்க இதுல கதை இல்ல, வெறும் கரிஷ்மா மட்டும் வச்சுட்டு என்ன பண்றது சொல்லுங்க? ஒரு சிங்கம் கத்திக்கிட்டே இருந்தா நமக்கு டார்ச்சர் ஆகுமா, ரசிக்க தோணுமா? டார்ச்சர் தான் ஆகும். அதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். தயவு செய்து நல்ல படமா எடுங்க. தேங்க்யூ ஸோ மச். படம் நல்லா இல்ல ப்ரோ, வேஸ்ட். அதாவது 225 ரூபா போட்டு வந்தேன், படம் ரொம்ப மட்டமா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஆகுது ஓரளவுக்கு, ஒரு 1/4 hour சீன் உட்காந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சுத்தம், தேர்ட்ல ஃபுல்லா சிரிச்சுன்னு இருக்கிறாங்க ப்ரோ. சீரியஸான சீனுக்கு ரொம்ப மட்டமா இருந்தது. கேஜிஎஃப்ல சேர்த்து வச்சுதான் அப்படியே இதுல காலி பண்ணிட்டாரு. இதுல ஹீரோ கேரக்டர் தான் செம்ம மொக்கையே, செம்ம மட்டமான கேரக்டர். படம் சுத்தமா வேலைக்காகல, தேவையில்லை ப்ரோ. இப்போ எப்படின்னா சின்ன சீனு கூட ஏதோ பெரிய ஹீரோயினை தேர்ந்தெடுத்த மாதிரி இருக்குது. வேஸ்ட், வேலைக்காகல ப்ரோ. இல்ல ப்ரோ, இப்போ எப்படி சொல்றது, ஹீரோ கேரக்டர் தான் மெயின். அந்த ஹீரோ கேரக்டரே வந்து ரொம்ப மட்டமா எழுதிருக்காங்க. டைரக்டர் வந்து லேடிங்கிறதால அப்படி எழுதிருக்காங்களா தெரியல, ஆனா ரொம்ப மட்டமா இருந்தது. அந்த கேரக்டரைசேஷனே வந்து வேஸ்ட், சொல்ற அளவுக்குலாம் எதுவுமே இல்ல. இல்ல டபுள் ஆக்ஷன்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க கிளைமேக்ஸ்ல. அந்த கிளைமேக்ஸ் அது ரிவீல் பண்றாங்க, அதுவும் ரொம்ப இன்னும் சிரிக்கிற மாதிரி இருக்குது. எதுவுமே ஒர்க் ஆகல படத்துல. எமோஷன் ஒர்க் ஆகல, பிஜிஎம் ஒர்க் ஆகல, மியூசிக் ஒர்க் ஆகல, எதுவுமே இல்ல. வேஸ்ட். 3.5 மணி நேரம் கிட்ட இருக்கும் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபே 2 மணி நேரம் கிட்ட போகுது. கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, இன்டர்வல் விடியான்னு. வேலைக்கே ஆகாது இல்ல. ஒரு ஸ்கிரீன் பேனா ஒரு கண்டினியூட்டி இருக்கணும்ல படத்துல, கண்டினியூட்டியே இல்ல. ஒட்டி இது எடுத்தாச்சு, அதை சேர்த்து வச்ச மாதிரி இருக்கு. எதுவுமே செட் ஆகல ப்ரோ. கேஜிஎஃப் வந்து நம்ம வந்து என்னன்னே தெரியாம போய் பார்த்தோம் ப்ரோ. கேஜிஎஃப் ஒரு சீனும் அப்படி இருக்கும், ஒரு சீன் போர் அடிக்காது. இந்த படத்துல வந்து அதாவது நல்ல சீன் ஒண்ணு கூட இல்ல, அப்படிதான் சொல்ல முடியும். கேஜிஎஃப்ல வந்து எப்பயாவது தான் பேசுவாரு டைலாக்ல, இதுல வந்து எப்பவுமே பேசிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா பேசுறதே வந்து என்ன சொல்றது, ரொம்ப சிரிக்கிற மாதிரி இருக்கு. சீரியஸா பேசினா நம்ம சிரிச்சா அப்ப படம் காலி தானே. அதான் ப்ரோ, அந்த இப்போ கர்நாடகா அப்படி சொல்றாங்க பாத்தீங்களா, பேன் இண்டியா சொல்றாங்களா. இப்போ வந்து தமிழ் சினிமா பார்த்தா அவங்க கத்துக்கணும். தமிழ் நல்லா வருது. இப்போ லாஸ்ட் வீக் வந்து வாஸ் படம் நல்லா இருந்தது. அதான் ப்ரோ, நான் வந்து லாஸ்ட் வீக் மகுடம்ல தப்பிச்சு இதுல மாட்டிக்கிற மாதிரி தான். அவ்வளவுதான். ஆக்சுவலா இது ஒரு யூஸ்வலான நார்மல் படமா பண்ணியிருந்தா கூட ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். அந்த கேஜிஎஃபோட அந்த பிம்பம் வந்து அவர் ஒரு மைண்ட் செட் வச்சிருக்கு. இப்ப பிரபாஸ் வந்துட்டு எப்படி பாகுபலிக்கு அப்புறம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பேன் இண்டியா தான் நடிப்பேன் அந்த மைண்ட் செட்ல இருக்காருல்ல, அதுவே தப்புன்ற. ஒரு பெரிய படம் பண்ணிட்டா சின்ன படம் 2 பண்ணலாம், தப்பு இல்ல. இது எப்படி இருக்குன்னா கேஜிஎஃப் அந்த பிம்பம் வந்து இதே மாதிரி நடிச்சதான் மக்கள் நம்ம ஏத்துப்பாங்க மைண்ட் செட் எடுக்கிறாரு. ரொம்ப தப்பு. இது மாதிரி தான் இருக்கணும்னு இல்லை. ஓவர் வயலண்டிக்கா கேஜிஎஃப் வந்து எல்லா லாங்குவேஜ் மக்களுக்குமே பிடிச்சதுக்கு காரணம் என்னன்னா அதோட கோர் பிளாட்ன்றது ஒரு அம்மா சென்டிமெண்ட் தான். இதுல அக்கா சென்டிமெண்ட் வச்சிருக்காங்க. பட் அதுலயுமே பெருசா எந்த விதத்துல இம்பாக்டுமே இல்ல. படத்துல எல்லாருமே சாவறான், ஆனா ஒருத்த சாகும்போது கூட நம்மளுக்கு கண்ணீர் வரல. அந்த அளவுக்கு தான் படமே இருக்கு. ஒரு என்ன சொல்ல வராங்கன்ற ஒரு விஷயத்தை தாண்டி படம் எப்படி எடுக்கிறாங்கன்னு இருக்கு, அது நம்ம ஒரு மெயின் பிளாட்டா பார்க்கணும். கேஜிஎஃப் ஹிட் ஆனதுக்கு ரீசன் என்னன்னா எல்லாருக்குமே புரிஞ்சுது, எல்லாருக்குமே பிடிச்சது. இதுல ஒரு விஷயமுமே கிடையாது. அதாவது ஏ சர்டிபிகேட் கொடுத்து கூட நான் அடல்ட்ஸ் பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு மாதிரி தலைவலிக்குது. அந்த மாதிரிதான் இருக்கு. 4 உமா குரேஷி, ருக்மணி வசந்த், நயன்தாரா, அப்புறம் இன்னும் 2 பேரு, கிட்டத்தட்ட 5 பேரு இவருக்கு தேவை. அதாவது படத்துல பாத்தீங்கன்னா இவரு எல்லாரும் நயன்தாரா தவிர, நயன்தாரா அக்கான்றனால மட்டும் தப்பிச்சுட்டாங்க, இல்லைன்னா அவங்க மேலே பாஞ்சிருப்பான்ற ரேஞ்சு தான் இருந்தது படமே. ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிட்டு படத்துக்கு ரேஞ்சுக்கு தான் இருந்தது. உண்மையிலேயே சீரியஸாவே ரொம்ப வல்காரிட்டி கோர்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு பிட்டு படமே எடுத்துட்டு போயிருக்கலான்ற மாதிரி தான் இருந்தது. அதுவே தலைவலிக்கு தலைவா. ஒரு ஃபைட் 2 ஃபைட்னா பரவாயில்ல, ஏகப்பட்ட ஃபைட்டு. அந்த ஃபைட் எதுக்கு வருது, ஏன் வருதுன்னே தெரியல, எதுக்கு கொள்றாங்கன்னு தெரியல. ஒரு ஃபைட் 2 ஃபைட் எலிவேட்டிங்கா இருந்தா ஓகே. இப்போ ஃபைட் எப்படா வரும்னு எதிர்பார்க்கறது இருக்குல்ல, ஆனா ஃபைட் வரப்போகுதுன்னு பயம் வந்துருச்சு. அந்த மாதிரி தான் இருக்கு. எல்லாமே கொஞ்சம் அதிக எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கு. பட் அதுக்கான கான்செப்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, அது சுத்தமா எதுலயுமே இல்லை. படமே தேவையில்ல தலைவா. அதான் சொல்றேன், படமே தேவையில்ல. யாசில நடிச்சிருக்கே தேவையில்ல. 3.5 மணி நேரம் உட்கார வச்சு இந்த மாதிரி எனக்கு என்ன புரியலன்னா, பெருசா ஒரு 3-3.5 மணி நேரம் படம் எடுத்து டார்ச்சர் பண்றதுக்கு ஒரு 2.5 மணி நேரமா எடுத்து டார்ச்சர் பண்ணுங்க, 1 மணி நேரம் கம்மி பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கடைசி ஐயோ தக்லைஃப் மாதிரியா தலைவா, வேணாம். எதோடமே கம்பேர் பண்ண வேணாம். இதை கடைசியில படம் கிளைமேக்ஸ் வந்து ஒரு முட்டாள் மாதிரி தான் நம்ம பாக்குற, நம்ம தான் முட்டாள்ன்ற மாதிரி தான் முடிச்சிருக்கானுங்க.
சீரியஸா இது கீத்து மோகன்தாஸ் படமான்றே டவுட்டா தான் இருக்கு. ஆண்களை வந்து ரொம்ப மட்டத்தனமா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. புரியல. ஆண்களை மட்டத்தட்ட மாதிரி இருக்குன்றாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே மட்டம் தட்டுற மாதிரி தான் இருக்குது இந்த படமே. இது இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தா மக்களுக்கு பிடிக்கும்ன்ற எந்த மைண்ட் செட் எடுத்தாங்கன்னே தெரியல. இப்ப என்ன மாதிரி வியூவர்ஸ்க்கு இது பிடிக்கும், இது கண்டிப்பா ஏத்துப்பாங்கன்ற மைண்ட் செட் இருக்குல்ல, நான் எடுப்பேன் நீ பாருன்ற ஒரு மென்டாலிட்டியில தான் எடுக்கிறாங்க. எல்லாத்தையும் கேவலப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. இந்த படத்துல தடை ஜனநாயகம் வந்தது, இதுக்கே வரல நீங்க நினைக்கிறீங்க? புரியல. ஜனநாயகம் வந்து தடையே இதுக்கு வரல நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு அதான் புரியல. ப்ரொடக்ஷன் ரெண்டுமே ஒண்ணுதான். இப்ப ஈஸியா இதுல கிளாரிட்டி ஆயிரும். இது வந்து இவ்வளவு அடல்ட்ஸ் இருக்கு, இவ்வளவு வல்காரிட்டி இருக்கு, இதை விட்டானுங்க ஈஸியா. அவ அந்த படத்துக்கு ஏன் தடை வந்துச்சுன்னு இப்பயே புரிஞ்சிருக்கும், ஏன் வந்தாங்க யார் பண்ணாங்கன்னு. அதே ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். படத்துல அடல்ட் தான் படமே, அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வரல. பட் அந்த படத்துக்கு அவ்வளவு பிரச்சனை பண்ணாலும் ஆப்வியஸ்லி அரசியல் பயணத்துக்கு ஒரு தடை போடணுன்ற முயற்சி தான், அவ்வளவுதான். KGF 1 and 2 வந்து எப்படி இருக்குன்னா எல்லா யங்ஸ்டர்ஸ் மத்தியிலுமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். ஆமா. ஒரு அம்மாக்கு ப்ராமிஸா எப்படி காப்பாத்தணும். இந்த படத்துக்கு அப்புறம் அந்த ஒரு இப்பயே ஒரு இன்ஸ்பிரேஷன்ல தான் இருப்பாரு. அதாவது உங்களுக்கு திம் இருந்தா அவர் மாதிரி இருந்தீங்கன்னா பாக்குற பொண்ணு மேல பாயலன்ற மாதிரி தான் இன்ஸ்பிரேஷன் வச்சிருக்காரு. மத்தபடி நல்ல விதத்துல ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப தப்பான ஹாஸ்பிட்டல் தான் கொடுக்குறாங்க. அதாவது இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி நீ இருந்தா தான் ஹீரோயிசமா பாப்பாங்கன்ற ஒரு மென்டாலிட்டிக்குள்ள திருப்பி கொண்டு போறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஒரு கட்டத்துல வந்து தப்பு பண்றவெல்லாம் பொறுக்கி போன மாதிரியா இருப்பான், அது படத்திலே காட்டுவாங்க. இப்ப எல்லாம் என்னன்னா அந்த பொறுக்கி முளத்தானம் பண்றவங்க தான் ஹீரோவா காட்டுறாங்க. அப்ப இது என்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கும். யாஷா வந்து ரொம்ப ரசிச்சதுக்கு காரணம் KGFல வந்து அவரோட அந்த கோர் பிளாட்டை அவர் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணது தான். இந்த படம் முழுக்க அது அப்படியே ஒரு டவுன்ஃபால் தான் வருது. இந்த படம் வந்து தப்பான எக்ஸாம்பிள். ஆமா ஆப்வியஸ்லி அஃப்கோர்ஸ் இது ஒரு தப்பான எக்ஸாம்பிள் தான். அனிமல் படம் மாதிரி எடுக்க ட்ரை பண்றாங்க. ஐயோ தலைவா, அந்த படமே ஏன் எடுத்தாங்கன்னு தான் நாங்க கேக்குறோம். அதோட பார்ட் 2 இந்த படத்தை வேற எதுக்கு எடுக்கிறீங்க எனக்கு புரியல. நல்லா எனக்கு இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பார்ட் 2 போடல, இதோட முடிச்சிட்டாங்க. தொல்லை டார்ச்சர் இதோட முடிஞ்சு, அவ்வளவுதான். ஓவர் கான்ஃபிடன்ஸா இருக்காங்க. அது ஆக்சுவலா அவங்களோட அதான் சொல்றேன், அவங்க மைண்டுக்குள்ள போயிட்டு என்ன ஆயிடுதுன்னா நம்ம பேன் இண்டியா ஹீரோ ஆயிட்டோம், இனிமே நம்ம ஒரு லாங்குவேஜ் பண்ணக்கூடாது, நம்ம இவ்வளவு பெருசா தான் பண்ணணும்ன்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கு. ரொம்ப தப்பு. அது பிரபாஸ்கே இவ்வளவு பெரிய பேக் ஃபயர் ஆச்சு, அவருக்கு இன்னுமே புரியல. ஒரு லாங்குவேஜ் ஒரு படம் உங்களுக்கு பேன் இண்டியா அளவுக்கு ஆயிடுச்சுன்னா அடுத்து உங்க லாங்குவேஜ்ல ஒரு படம் கொடுங்க. அந்த படம் நல்லா இருந்து அந்த படத்தை டப்பிங் பண்ணலாம், தப்பு இல்ல. KGF ஹிட் ஆனதுக்கு ரீசன் என்னன்னா டப்பிங் முதல் கொண்டு டயலாக்ஸ் முதல் கொண்டு தமிழுக்கு அவ்வளவு ஆக்டா இருந்தது. இந்த படத்துல டப்பிங்கே சரியில்லை. டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப கிரிஞ்சு. ஒரு 2-3 டயலாக் தவிர எல்லாமே கிரிஞ்சா தான் இருக்கும். அது ஆப்வியஸ்லி ஒரு படமா வரும்போது இது மக்களுக்கு பிடிக்கும். முதல்ல நம்மளோட ரீஜனல் மக்கள் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு யோசிக்கணும். மற்றபடி இந்த பேன் இண்டியால அது ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருந்தா மக்கள் கொண்டு போயிடுவாங்க. இவனுங்க இதுவே பாருங்களேன், கொஞ்ச நாள்ல ஒரு 3 நாள்ல 300 கோடின்னு வாங்க, 5 நாள்ல 500 கோடின்னு வாங்க. இதே ஒரு மார்க்கெட் லெவல் வச்சு இவங்களே பிடிச்சிருப்பானுங்க. மெயினா ரீசன் என்னன்னா மக்கள் தேட்டருக்கு வருவாங்கன்றதுதான். பட் அதை யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. நான் எடுப்பேன் ஃபேமிலியா தலைவா, யாருமே வந்து பார்க்க முடியாது. ஃபேமிலியெல்லாம் எதுக்கு போறீங்க நீங்க? பெண்கள் இதை பார்த்து என்ன கொடுக்கணுமா எனக்கு வேணாம். நான் அதான் சொன்னா எனக்கே சர்டிபிகேட் போட்டுருவாங்க. வேணாம், நான் எதுவுமே தப்பா சொல்ல வரல. ஏதோ பெண்களை வந்து இவ்வளவு கொச்சப்படுத்தணும்னு அவசியமே இல்ல. ஒருத்தன் உடம்ப காட்டிட்டு இருந்தா புடிச்சிச்சுன்னு மேல வேணாம், நான் அதான் சொல்றேன், அது தப்பா போயிடும். ஒரு பெண் இயக்குனரோட படைப்பை நம்ம தப்பா பேசுறோன்ற மாதிரி ஏத்தி விட்டுருவாங்க. அப்படி கிடையாது. அவங்களோட முந்தைய படங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தாங்கன்னு கேள்வி எனக்கே இன்னுமே அதுக்கான பதில் எனக்கே இன்னுமே கிடைக்கல.